தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 18ஆம் ஆண்டு ஸ்ரீ கால பைரவாஷ்டமி பெருந்திருவிழா. பைரவமாலை விரத முறைகள். தம்முள் உறைந்துள்ள இறைவனை உணரவும் ஆத்தும தேடலுக்காகவும் யோகியர், ஞானியர், சித்தர்கள், அருளுடைய பெரியோர்கள் கடும் தவ முயற்சிகளை மேற்கொள்வார்கள். ஆனாலும் உலகியல் வாழ்க்கையில் சிக்கி உழலும் எளிய மக்களும் இறை அனுபவத்தை பெற சில எளிய முறைகளை பெரியோர்கள் அருளி இருக்கின்றார்கள். தல யாத்திரை, தீர்த்த யாத்திரை, பாத யாத்திரை, விரத முறைகள் போன்றவை அவற்றுள் சில. ஆண்டில் குறிப்பிட்ட நாட்கள் தெய்வ சிந்தனையை தூண்டும் சின்னங்களான ருத்ராட்ச மாலை, திருநீறு, காவி முதலிய வண்ணங்களில் ஆடை அணிந்து ஒருவேளை உண்டு, இருவேளை நீராடி, முப்பொழுதும் ஆலய தரிசனம் செய்து இறைவனின் நாமங்களையும் தோத்திரங்களையும் பாடி புலால் உணவு, மதுபானம், புகையிலை பொருட்கள் உள்ளிட்ட சிற்றின்பங்களை துறந்து துறவி போல புலன்களையும் மனதினையும் கட்டுப்படுத்தி இறைவன் பால் திருப்ப ஒரு எளிய வழியே மாலை அணிதல் ஆகும். அந்த வகையில் ஸ்ரீ பைரவ நிலையத்தில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் கால பைரவாட்டமி பெருவிழாவை ஒட்டி பக்தர்கள் பைரவரின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட ருத்ராட்ச மாலை அணிந்து நோன்பு இருந்து அஷ்டமி அன்று கருவறையில் புகுந்து தங்கள் கரங்களாலேயே பைரவருக்கு பாலாபிஷேகம் செய்கின்ற பெரும் பேறு கிடைக்கும். பைரவ மாலை அணிந்துள்ள பக்தர்கள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பும் மாலை சூரியன் மறைந்த பின்பும் குளிர்ந்த நீரில் நீராட வேண்டும். சிவாய நம என்று சொல்லி நெற்றி நிறைய திருநீறு அணிதல் வேண்டும். பூசை அறையில் பைரவர் திருவுருவப் படம் வைத்து பைரவ நிலைய வழிபாட்டு முறைப்படி காலை மாலை எளிய பூசை செய்ய வேண்டும். தினமும் மாலை நேரத்தில் வீட்டு வாசலில் தெற்கு நோக்கி ஒரு அகல் விளக்கை ஏற்றி பைரவ பெருமான் காவலாக இருக்க வேண்டி வணங்க வேண்டும். அருகில் இருக்கும் சிவாலயங்களை தரிசனம் செய்ய வேண்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ பைரவாய என்ற மந்திரங்களை மனத்திற்குள் செபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிறரை பைரவராகவே கருதி பைரவா என்று அழைக்க வேண்டும். தன்னையே உயர்வாக கருதி கொள்ளுதல், தன்னை அலங்கரித்துக் கொள்ளுதல், ஆசை, கோபம், பொறாமை, பொய், கொடுஞ்சொற்கள் முதலானவற்றை தவிர்த்தல் வேண்டும். கால பைரவாட்டமி அன்று அதிகாலை தினந்தோறும் வாசலில் விளக்கு வைத்த இடத்தில் படையலிட்டு பைரவரை வணங்கி தாய் தந்தையருக்கு பாத பூசை செய்து அவர்கள் கரங்களால் பால் குடத்தை பெற்று வந்து பக்தர்களோடு சேர்ந்து ஊர்வலமாக வந்து பைரவருக்கு பாலாபிஷேகம் செய்யலாம். பக்தர்கள் தங்கள் கரங்களால் பைரவருக்கு பாலாபிஷேகம் செய்கின்ற பொழுது உள்ளன்போடு எதை வேண்டினாலும் அக்கோரிக்கை உடனடியாக நிறைவேறும் என்பதால் மனதை ஒருநிலைப்படுத்தி அபிஷேகம் செய்ய வேண்டும். விழா நிறைவன்று கொடி இறக்கியவுடன் மாலையை கழற்றி விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். பைரவ மாலை அணியும் நாட்கள். அருள்நிறை கால பைரவ பெருமானுக்கு மாலை அணிவித்து நோன்பிருந்து பால்குடம் சுமந்து வந்து தங்கள் கரங்களால் அபிஷேகம் செய்ய விரும்பும் பக்தர்கள் கீழ்கண்ட தேதிகளில் ஸ்ரீ பைரவ நிலையத்தில் மாலை அணிந்து கொள்ளலாம். 16-11-2025 ஞாயிற்றுக்கிழமை ஆண்கள் மட்டும். 2-12-2025 செவ்வாய்க்கிழமை பெண்கள். இதர நாட்களில் மாலை அணிய விரும்புபவர்கள் காலை மற்றும் மாலை வழிபாட்டில் அணிந்து கொள்ளலாம். ஓம் கால பைரவா போற்றி.